கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் ஹவுசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள், நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரியோ? என்னத்தை பற்றின கதை? ஓ, படத்துல இருக்கு. என்ன என்ன இருக்கு? சிங்கம். சிங்கம் என்னன்னு சத்தம் போடும். நீங்களும் செய்து காட்டுங்க. கையை விரிச்சு. வெரி குட். அதோட வேற என்ன நிக்குது? குரங்கு. சரியோ பிள்ளைகள், இந்த ஐப்பசி மாதத்தை என்னன்னு சொல்லுவினம் என்றால் புத்தக மாதம், வாசிப்பு மாதம், வாசிப்பு மாதம் என்றுதான் சொல்லுவினம். ஏன்? அந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா நாங்கள் ஏதோ ஒன்றை வாசித்து கொண்டே இருக்க வேணும். ஆனால் நீங்க சின்ன பிள்ளையில என்ன, நாங்கள் வாசிக்க தொடங்கல. ஆனா நாங்கள் என்னத்தை வாசிக்கிறோம்? நாங்கள் படத்தை பார்த்து வாசிப்போம். என்னத்தை பார்த்து வாசிப்போம்? படத்தை பார்த்து வாசிப்போம். இப்ப டீச்சர் கொஞ்சம் படங்கள் காட்ட போறேன், நீங்களே அதை சொல்ல வேணும். சரியோ? இப்ப படத்துல என்னென்ன இருக்குது? சிங்கமும் குரங்கும். சிங்கமும் குரங்கும் நல்ல நண்பர்கள். சரியோ? சிங்கம் என்ன செய்வார்? சிங்கம் யார்? காட்டுண்ட ராஜா. யார்? காட்டுண்ட ராஜா தான் அவர். சிங்கம் எங்க வாழுவர்? காட்டுக்குள்ள, குகைக்குள்ளதான் அந்த ராஜா இருப்பார். சரியோ? ஆனா அவரும் குரங்கும் நல்ல நண்பர்கள். இந்த காட்டுராஜா என்ன செய்வார்? கொஞ்சம் பாத்தீங்களா? குரங்கோட இருந்து சிங்கம் புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கிறார். என்ன, அவர்கள் நல்ல நண்பர்கள். இந்த சிங்கத்துக்கு மேல என்ன செய்யற? குரங்கு இருந்து வாழைப்பழம் எல்லாம் முறிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். குரங்கு என்ன, சிங்கராஜா என்ன செய்யற? அவர் குரட்டை விட்டு நித்துற. என்னென்ன குரட்டை விடுற? கொர்ன்னு அவர் எல்லா இடங்களுக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு, காட்டுண்ட ராஜாண்ட சும்மா இருக்கலாமோ? நான் தான் காட்டுண்ட ராஜா, எனக்கு இந்த இடத்திலே சாப்பாடு வர வேணும், இந்த இடத்திலே தண்ணி வர வேணும், எனக்கு இந்த இடத்திலே விசிக்கி விட வேணும் இருக்கலாமோ? இல்ல, அப்படி இல்லை. ராஜாண்டா பொறுப்பு வாய்ந்தவர். போய் அந்த காட்டுல என்ன நடக்குது, அங்க விலங்குகளுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைச்சதோ, யாராவது வருத்தமா இருக்கணுமோ, நோயாக இருக்கணுமோ என்று சொல்லி ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்த்து 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 கொண்டு வருவதுதான் ராஜாண்ட முதல் நோக்கமாக இருக்கும். என்ன, அவர் அந்த காட்டுண்ட எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு இங்க வந்தா, இங்க சிங்கம் என்ன செய்யற? நித்திர கொள்ளுற. குரங்கு அவர் நண்பர் தானே, நண்பர்டா பயப்படுவீனமோ? இல்லை, நண்பர் பயப்பட மாட்டார். ராஜாண்டா என்ன, யாரா இருந்தா என்ன, எனக்கு நீங்கள் நண்பர் தான் என்று என்ன செய்யறாரு? ஏறி இருந்து வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் சந்தோஷமா. ஆனா இந்த சிங்கராஜா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன் கவலைப்படுறார்? சிங்கராஜா ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்? சரியான கவலையா இருக்கிறார். குரங்கு மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் இவர் கவலையா இருக்கிறார் வந்துட்டு சிங்கத்திட்ட வந்து கேட்கிறார், ஏன் கவலையா இருக்கிறீங்கள் என்று கேட்கிறார். இங்க பார்த்தா இந்த சிங்கத்தின் தலையில பாத்தீங்களோ இலைகள், பூக்கள் எல்லாம் இருக்குது. ஏன் ஏன் அப்படி இருக்கு? சிங்கத்தின் முடி வந்து இப்படி இப்படி இருக்கும் இல்ல? அதுக்குள்ள வந்து என்ன சிக்கப்பட்டுட்டுது? இலைகள் எல்லாமே சிக்கப்பட்டு இருக்குது. சரியோ? அப்ப என்ன செய்யலாம்னு குரங்கு யோசிப்பார். இப்படி எங்க சிங்கராஜா கவலைப்படுறாரே, தர முடியலாம் காட்ட, சும்மா மெதுவா நடந்து போய் பார்த்து கொண்டு வரலாமோ? பெரிய காடு, அந்த பெரிய காடுல ஆறுதலா நடந்து கொண்டு போகலாமோ? இல்ல, எல்லா இடத்தையும் வேகமா போய் அந்தந்த இடங்கள்ல நின்று பார்த்துட்டு அதுக்குரிய தீர்ப்புகளை சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டம் போய்கொண்டே இருப்பார். என்ன செய்யலாம், சிங்கராஜாவுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிப்பேன். யோசிச்சுட்டு ஒரு சீப்பொண்டை வாங்கி கொடுப்பேன். சிங்கராஜா இழுங்கோண்டு. அதுக்கு பிறகு ஷம்போ இல்லாம வாங்கி கொடுக்குறாரு. என்னத்துக்கு? சிங்கராஜா வடிவா இந்த ஷம்போ இல்லாம வச்சு தோயுங்கோன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறார். அதுக்கு பிறகு என்ன செய்து விடுறாரு தெரியுமோ இந்த குரங்கு? சிங்கராஜாக்கு ரெட்டை குடும்பி கட்டி விடுற. நீங்கள் முன்பள்ளிக்கு போய்க்க அப்படி ரெட்டை குடும்பியில போற நீங்களே, இந்த சிங்கராஜாவை பார்த்தீங்களே எப்படி இருக்கிறாரு என்று. ரெட்டை குடும்பிலாம் கட்டி நல்ல வட்டிவா இருக்கிறாருன்னு
எங்க குரங்க பாருங்க என்ன செய்யறார் பக்கத்துல இருந்துண்டு. ஓ, அத பார்த்த உடனே கரடி என்ன செய்யறார்? சிரிக்கிறார். என்ன விழுந்து விழுந்து சிரிக்கிறார். சிங்கராஜாவை பாருங்கோ, டட்ட குடும்பிலாம் கட்டி கொண்டு வந்திருக்கிறார் சிரிக்கிறார். அடுத்தது ஒட்டகச்சிவிங்கியும் சிங்கத்தை பார்த்து சிரிக்கிறார். சரியோ, அடுத்த நாள் ஒரு பேண்ட், நீங்க தலைக்கு போடுவீங்களா நீ பேண்ட், அந்த பேண்டை கொண்டு வந்து குரங்கு கொடுக்குறார். இந்தாங்கோ இந்த பேண்டை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோண்டு. இப்ப சிங்கராஜா எப்படி இருக்கிறார்? ஓ, அழகாக இருக்கிறாரு. என்ன தலைமையெல்லாம் வடிவா மடிச்செல்லாம் கட்டி அழகாக இருக்கிறார். சரி, இப்ப அவருக்கு தலைமையில வந்து ஒன்றும் சிக்கே படாதுன்னு அப்படி எழுப்பார். அதை பார்த்த உடனே ஜானை என்ன செய்தவர்? விழுந்து விழுந்து சிரிக்கிறார். தன்னை தும்பி கையையும் இப்படி வச்சுக்கொண்டு ஒரு சிரிச்சு காட்டுங்க. உங்களோட கையையும் இப்படி மேலே வச்சுக்கொண்டு சிரிச்சு காட்டுங்க. வெரி குட். வடிவா சிரிக்கிற சிங்கராஜாவை பார்த்து. சரி, இந்த முயல் குட்டியை பாருங்க எப்படி இருந்து சிரிக்கிறாருண்டு. காலையெல்லாம் தூக்கி வச்சுக்கொண்டு சிரி சிரி சிரின்னு சிரிக்கிற யாரை பார்த்து? ஓ, சிங்கராஜா பேண்டெல்லாம் போட்டு இப்படி மடிச்சு கட்டி இருக்கிறாருன்றத பார்த்து அந்த முயல் குட்டியும் சிரிக்கிறார். சரியோ, அப்போ அதுக்கு பிறகு குரங்கு என்ன செய்கிறார்? அந்த ரோல்ஸ் வந்து வாங்கி கொண்டு வர்றாரு. என்ன அந்த பியூட்டி பார்லர்ல எல்லாம் இருக்குன்னா நீ சின்ன சின்ன ரோல் மாதிரி அதையெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறார். அது போட்டு சிங்கராஜா என்ன செய்யறார்? போட்டு பார்க்குறார். சரி பார்ப்போம்ண்டு. அதை பார்த்த உடனே ஒரு சுண்டலி விழுந்து விழுந்து சிரிக்கிறார். என்ன சுண்டலி என்ன செய்யறார்? அதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அடுத்தது அதை பார்த்துட்டு கழுதை என்ன செய்யறார்? ஓ, கழுதையும் சிரி சிரின்னு சிரிக்கிறார். நீங்களும் சிரிக்கிறீங்களோ? ஓ, நீங்களும் சிரிக்கிறீங்க. இந்த புலியும் சிரிக்கிறார். என்ன பிள்ளைகள்? இந்த புலியும் என்ன செய்யறார்? ஓ, சிரிக்கிறார். அந்த சீப்ரா இந்த வரி குதிரையும் சிரி சிரின்னு சிரிக்கிறார். அட, எங்கட சிங்கராஜா இப்படி போட்டாரே உண்டு. கடைசியா குரங்கு என்ன செய்வார்? சரி வாங்கோ, நான் உங்களுக்கு டெட்ட பின்னல் பின்னி விடுறேன். பெரிய அக்கா மாதிரி டெட்ட பின்னல் பின்னி விடுறேன். இனிமேல் பட்டு உங்களோட தலையில எதுவுமே சிக்கப்படாதுண்டு ரெட்ட பின்னல் பின்னி பேண்டெல்லாம் பூல் பேண்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த குரங்கு என்ன செய்கிறார்? தானே கக்கட்டம் விட்டு சிரிக்கிறார். என்ன பிள்ளைகள் பார்த்தீங்களோ? தானே கக்கட்டம் விட்டு சிரிக்கிறார். என்ன பிள்ளைகள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா? ஓ, சந்தோஷமாக இருந்தது. என்ன பிள்ளைகள்? சிங்கராஜாவுக்கு இப்படிலாம் தலைமை போட்டால் அப்படி இருக்கும், நன்றாக இருக்குமோ? ஓ, அவர் இந்த காட்டு சுற்றி வர வேணும். அப்போ அவருக்கு இந்த தலைமையிலால் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்குள்ள இலைகள் மரத்தடிகள் எல்லாம் அதுக்குள்ள போனால் சரியான கஷ்டமாக இருக்குந்தான் இந்த சிங்கராஜாவுக்கு. அதால தான் அந்த குரங்கு நல்ல நல்ல ஐடியாவாயெல்லாம் கொடுத்து என்ன செய்தது? ஓ, தலைமையில இப்படி கட்டுங்கோ, ரெட்டு அப்படி கட்டுங்கோ, என்ன பேண்டை போடுங்கோ, பிறகு ரோல்ஸை வையுங்கோ. அடுத்தது என்ன செய்தவர்? கடைசியா இல்லாம வேண்டாம் எங்கட அம்மா எங்கட அக்கா இல்லான் ரெட்ட பின்னலாம் பின்னிட வேண்டும் சொல்லி பின்னி பூல் பேனெல்லாம் போட்டு நல்ல வடிவா இருந்தார் சிங்கம். இப்ப அவருடைய தலையில ஏதாவது தடி அடிபடுமோ? தடியில் சிக்கப்படுமோ? இல்ல, இலைகள் இல்ல. இப்ப சந்தோஷமா அந்த சிங்கராஜா என்ன செய்வார்? காட்டை சுத்தி பார்த்துட்டு வருவார். சரியா பிள்ளைகள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா? ஓகே, பிடித்தது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.